ஹாய் எரிவான். நம்ம நேற்று ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸோட டார்க் சைட்லாம் பற்றி பேசினதுக்கப்புறம் ரியாலிட்டி என்ன, உண்மையாலுமே அங்கே நீட்டில் என்ன நடக்குது, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன், நான் ஹை வெயிட்டேஜாக தொடரலாமா, இன்னி 6 மாதம் இருக்குது, அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறதுன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டோம். அதில் நம்ம பர்டிகுலராக பார்த்தது நமக்கு எது நல்லதுன்னு பார்க்குறப்ப ஈஸி மாடல்ஸ் நம்ம நல்லதுன்னு பார்த்தோம். அப்போ உங்களுக்கு இந்த ஈஸி மாடல்ஸ் வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஈஸி மாடல்ஸ் யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அதனால் ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ஈஸியான மாடல்ஸ் ஒரு 3 மாடல் எடுத்து போடுறேன். அடுத்த மாடல்லாம் அதுக்கடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது, இப்போ நான் ஒரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு கொஸ்டினாக போடுறேன்ல, அந்த கொஸ்டினை மெமரைஸ் பண்ணாதீங்க. ஆனால் எப்படி போடணும், ஹவ், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இந்த மாதிரி ஆன்சர் தான் பண்ணணுன்றதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ஈவன் டாப்பருமே இதனால் டாப்பர் அப்படின்னா அந்த கொஸ்டின் அவருக்கு எப்படி போடணும்னு தெரியும். அப்போ அந்த எப்படின்ற அவர் மெமரைஸ் பண்ணுறாரு, அதனால தான் அவர் டாப்பர். நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாதுன்றது எது தெரியுமா, அது அப்படியே மெமரைஸ் பண்ணக்கூடாது. சும்மா 2 × 2 4 அதை மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் எப்படி போகணுன்றதை மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்குற ஈஸி மாடல்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி போகிறேன்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. In an experiment, the percentage error occurred in the measurement of physical quantities A, B, C, D are 1%, 2%, 3%, 4% respectively. Then the maximum percentage error in the measurement X, where X is equal to A square B of divided by C 1/3 D cube will be. அதாவது இந்த எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, அந்த வேல்யூவோட பர்சன்டேஜ் எரரும் கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் நான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே, இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதோட பர்சன்டேஜ் எரர் என்ன அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்களே ஈக்குவல் டு அங்கிட்டு அதை எழுதணும். அதை எப்படி எழுதணும் தெரியுமா, அதோட பவரில் என்ன இருக்குது 2, முதல்ல அதை எழுதணும். இன்ட்டு அதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஏவோட வேல்யூ 1% கொடுத்துருக்காங்களா, ஏவோட பர்சன்டேஜில் 1% கொடுக்கணும். அப்போ 1%. அடுத்து 1/2, அடுத்து பியோட பவர் எழுதுங்க 1/2 இன்ட்டு இதோட பர்சன்டேஜ் 2%. அடுத்து சியோடது 1/3, பவர் 1/3 இருக்கா, இன்ட்டு 3%, ஏன்னா சியோடது 3. அடுத்து டியோட பவரில் என்ன இருக்குது 3 இன்ட்டு டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4%. இப்படி எழுதிடணும். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஆஃப் டிவைடில் கொடுத்துருக்காங்க. இப்போது அங்கே டிவைடில் கொடுத்தாலும் சரி, மல்டிபிளில் கொடுத்தாலும், அடிஷனில் கொடுத்தாலும், சப்ராக்ஷனில் கொடுத்தாலும், என்ன எதில் கொடுத்தாலும் நம்ம காமனாக என்ன பண்ணணும்னா ஆட் தான் பண்ணணும். எல்லாத்தையுமே ஆட் தான் பண்ணணும். ஏன்னா எரரை எப்போவுமே ஆட் தான் பண்ணணும். புரிஞ்சா? அப்போ 2 × 1 எவ்வளோ 2%. ½ × ½ 2, இந்த 2 கேன்சல், அப்போ 1%. அதே மாதிரி 1/3 இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா அது 1%. 3 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12%. அப்போ ஆட் பண்ணுங்கள். 12 + 1 13, 13 + 1 14, 14 + 2 16% தான் எக்ஸோட மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர். அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, இதெல்லாம் நீட்டில் கேட்பாங்களான்னு கேட்கலாம். உங்களுக்கே தெரியும், நீட் 2025ஓட டிஃபிகல்ட்டி லெவலை பற்றி உங்களுக்கே தெரியும். அது எவ்வளோ கஷ்டமான, அதுவும் குறிப்பாக ஃபிசிக்ஸ் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மாடல், இந்த மாதிரி அதாவது இதே வேல்யூ கேட்கல, ஆனால் இங்கே இப்போ ஏ ஸ்கொயர்னு கொடுத்தா அங்கே ஏ க்யூப்னு என்னமோ இதே மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ நீட் 2025 எவ்வளோ கஷ்டம். அப்போ அதிலே இந்த மாதிரி மாடல் வருது அப்படின்னா அடுத்த வருஷமும் வர வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வரும்னு நான் சொல்லலை, ஆனால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மாடல். அதனால் அந்த ஒரு மாடலை மாஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, இஃப் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் அ ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ் 2%, தென் த எரர் இன் த டெட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் த ஸ்பியர் வில் பி. ஃபஸ்ட்டு டேரெக்டாக கேட்குறோம்னா இந்த மாதிரி கேட்கலாம், அதாவது இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து எப்படி கேட்கலாம், ஆனால் அப்படி கேட்கலாம். இல்லை கொஞ்சம் இதுவும் ஈஸி தான், கொஞ்சம் வேறு மாதிரி கேட்கணும் அப்படின்னா எரர் இந்த டெட்டர்மினேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 4/3 πr3. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸில் எரர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எரர் விஷயத்தில் நியூமரிக்கல் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ இது நியூமரிக்கல், இதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, கான்ஸ்டன்ட் இதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போது வால்யூம் இஸ் ஈக்குவல் டு r3.
அப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பவரில் இருக்கிறது முன்னாடி போடணும், பர்சன்டேஜ் எரர்த்துக்கு மல்டிபிள் பண்ணணும். 2% இஸ் ஈக்குவல் டு 6%. அப்போ வால்யூமோட எரர் வந்து எவ்வளோ? 6%. அவ்வளோதான். புரிஞ்சா? இது வந்து ஒரு மாடல். அடுத்து இதவே இன்னி கொஞ்சம் வேறு மாதிரி அவங்க மாற்றணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மாடலை கவனிச்சிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த இதை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சால்வ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லையா? இப்போ கற்றுக்கோங்க, அவ்வளோதான். The density of cube வந்து measured by its mass length of its side. மேக்ஸிமம் எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் வந்து 3% லென்த்து வந்து 2% ரெஸ்பெக்டிவ்லி. மேக்ஸிமம் எரர் இந்த டென்சிட்டி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எதை கேட்குறாங்கன்னா ஒரு ஃபார்முலா எழுதணும். பேசிக் ஃபார்முலா. டென்சிட்டி ஆஃப் பேசிக் ஃபார்முலா மாஸு பை வால்யூம். இப்போ அவங்க வந்து டேரெக்டாக ரேடியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 4/3π போயிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த்தோடது கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த்தை வச்சு வால்யூமுக்கு ஃபார்முலா இருக்கா? இருக்குது. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எல் கியூப்னு ஃபார்முலா இருக்கா? அதான் டென்சிட்டிக்கு நம்ம பார்த்துருப்போம் வால்யூமுக்கு. அப்போது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் இடத்துல எல் கியூப். ஓகேவா? புரிஞ்சு. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? எதுவுமே இல்லையா? இங்கே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது பவரில் ஒன்றுமே இல்லைனா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? டிவைடில் இருந்தாலும் மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் ஆட் தான் பண்ணணும். அப்போது மாஸோட வேல்யூ பவர் 1 × இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3% ப்ளஸ்ஸு லென்த்துக்கு என்ன பவரில் இருக்குது? 3 × பர்சன்டேஜ் என்ன? 2%. அப்போது 3% ப்ளஸ் 6% இஸ் ஈக்குவல் டு 9%. இதுதான் டென்சிட்டியோட பர்சன்டேஜ் எரர். ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் டேரெக்டாக அதாவது இப்படி x இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்து எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்து ஆட் பண்ண சொன்னாங்க. 1. ரெண்டாவது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்னு கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம நியூமரிக்கலு பையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் போட்டோம். மூணாவது மாசு இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான குவான்டிட்டி எடுத்து அதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கேட்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் அதை ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மாஸோட வந்து பர்சன்டேஜ் எரர் வந்து 2%. ஓகேவா? இது 2%. ரேடியஸோடது வந்து 4%. சாரி, ரேடியேஷன்ற மாதிரி ரேடியஸோடது வந்து ரேடியஸோட 4%. ஸ்பீடோடது 2%. கைனட்டிக் எனர்ஜியோட பர்சன்டேஜ் எரர் என்ன? கைனட்டிக் எனர்ஜியோட பர்சன்டேஜ் எரர் என்ன? இது மாஸு, இது ரேடியஸு, இது ஸ்பீடு. கைனட்டிக் எனர்ஜியோட இப்போ பர்சன்டேஜ் எரர்னா கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சரை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, இப்போ இந்த சீரீஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்ல, இப்போ சீரீஸ் கண்டினியூ நடந்துருக்கும்ல, இந்த சீரீஸுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னே தெரில. அதனால் நீங்களே நல்ல பேரை கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் நல்ல பேர் இருந்தால் அதை வந்து அதே சீரீஸ் நேமாக வச்சிடலாம். தேங்க்யூ.